கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் 4வது வாக்கியத்தை பார்க்கலாம். ஆதியிலே மனுக்குலம் பாவம் செய்த போது தோட்டத்திலே தேவன் பேசிய 4வது வாக்கியம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். மனுக்குலம் செய்த பாவத்துக்கு நிவர்த்தி செய்யப்பட்ட போது சிலுவையிலே இயேசு பேசிய 4வது வாக்கியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46 வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இதே வசனத்தை நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் பார்க்க முடியும். மார்க் 15ஆம் அதிகாரம் 34 வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். முதலாவது தோட்டத்திலே என்ன நடந்தது என்று பார்த்து விடலாம். தோட்டத்திலே முதலாவது தேவன் ஆதாமை பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அடுத்ததாக கேட்டார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று கேட்டார். 3வது வாக்கியமாக ஸ்திரீயை பார்த்து கேட்டார், நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்டார். இப்பொழுது 4வதாக சர்ப்பத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார், அதாவது சாத்தானுக்கு தண்டனை கொடுக்கிறார். இப்போ சிலுவைக்கு வாருங்கள். சிலுவையிலே என்ன நடக்கிறது? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46 வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நன்றாய் கவனியுங்கள். அங்கே தோட்டத்திலே சாத்தானுக்கு பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுக்கிறார். இங்கே சிலுவையிலே மனுக்குலம் செய்த அத்தனை பாவங்களையும் அதற்கான தண்டனைகளையும் தன்மேல் சுமந்து கொண்டு பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டு ஏலி ஏலி லாமா சபக்தானி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறிக்கொண்டிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று சொல்லப்பட்டிருக்கும். ஏலி என்றால் அது எபிரேய பாஷை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் மத்தேயு சுவிசேஷம் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. எனவே மத்தேயு மிக சரியாக எபிரேய பாஷையிலே ஏலி என்று எழுதிவிட்டார். ஆனால் எலோயி எலோயி என்பது அராமிக் வார்த்தை. அராமிக் என்பது ஹீப்ரு உடைய மருவு மொழி, அரமேயம் என்று சொல்லுவோம். எனவே மார்க்கு அரமேய மொழியிலே எலோயி என்று எழுதுகிறார். நாம் ஹீப்ருவிலே எழுதப்பட்ட மத்தேயு சுவிசேஷத்தில் உள்ள ஏலி என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், தோட்டத்திலே சாத்தானுக்கு தண்டனை கொடுக்கிறார். இங்கே சிலுவையிலே பிதாவை பார்த்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். இந்த இரண்டுக்கும் என்ன சம்பந்தம்? அங்கே தோட்டத்திலே எல்லாமே கெட்டு போனது. மனுஷனுக்குள் பாவம் வந்துவிட்டபடியால் செய்த பாவத்துக்கு பரிகாரம் அல்லது தீர்வு செய்யப்பட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. இதை தேவன் சாத்தானிடம் சொல்லும் போதுதான் சொல்லுகிறார். வாசியுங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இங்கேதான் இயேசு சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது மறைமுகமாக முதல் முறையாக தெரிவிக்கப்படுகிறது. பாவத்தை இயேசு சுமந்தாக வேண்டும் என்பது இங்கேதான் தீர்மானிக்கப்படுகிறது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் சாபத்தையும் இயேசு சுமக்க வேண்டும் என்பது இங்கே திட்டமிடப்படுகிறது. ஆகையால்தான் தோட்டத்திலே தேவன் 4ஆம் வாக்கியத்தை பேசும்போது இயேசுதான் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்டது. இங்கே சிலுவையிலே இயேசு 4ஆம் வாக்கியம் பேசும்போது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவமும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. சிலுவையில்தான் இயேசு சாத்தானின் தலையை நசுக்க முடியும்.
எனவே சிலுவை மரணம் அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. இங்கே சரியாக சிலுவையிலே இயேசு 4ஆம் வாக்கியம் பேசும்போது அந்த தீர்மானம் நடைமுறைக்கு வருகிறது. நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாம் இயேசுவின் மேல் வைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, பாவத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்பொழுது தேவன் குமாரனை கைவிட்டு ஆக வேண்டிய சூழ்நிலை. குமாரனாகிய இயேசுவின் மேல் உலகத்தின் மொத்த பாவமும் சுமத்தப்பட்டிருப்பதால் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கைவிடுகிறார். அதனால தான் குமாரனாகிய இயேசு இங்கே பிதாவே என்று சொல்லாமல் என் தேவனே என்று சொல்லுகிறார். இப்பொழுது குமாரனுக்கு இவர் பிதாவாக இல்லாமல் தேவனாக நின்று நியாயம் செய்து கொண்டிருக்கிறார். பிதா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் சாபத்தையும் தண்டனையையும் இயேசுவின் மேல் விழப்பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ குமாரனாகிய இயேசு பிதாவேன்னு கூப்பிட முடியாது. அதனால தான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் சிலுவையிலே கதறுகிற தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு கை கொடாமல் மனுக்குலமாகிய நமக்கு கை கொடுத்தார். பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய சொந்த பாவம், நாம் தான் அந்த பாவத்தை செய்தோம். நாம் செய்த நம்ம ஒரு ஆளுடைய பாவத்தின் விளைவையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம் ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டால் கூட அதற்கான எவ்வளவு பெரிய விளைவை சந்திக்கிறோம். இப்போ உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுடைய பாவத்தையும் எடுத்து பிதா ஒரு குமாரன் மேல வைத்தால் எப்படி இருக்கும்? அந்த வேதனை, அந்த வலி எவ்வளவு அதிகமாயிருக்கும்? உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதா தீர்மானம் எடுக்கிறார். குமாரன் சிலுவையிலே மரிக்க வேண்டியது அவசியம் என்று. சிலுவை மரணம் ஆதி முதற்கொண்டு உலக தோற்றத்துக்கு முன்னமே தீர்மானிக்கப்பட்டு இருந்தாலும் தோட்டத்தில் வைத்து பிதா 4ஆம் வாக்கியம் பேசும்போதுதான் அவருடைய வாயினாலே டிக்ளேர் பண்ணுகிறார் குமாரன் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பதை. அதே போல சிலுவையிலே 4ஆம் வாக்கியம் பேசும்போது உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் தண்டனையையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராய் கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. எனவேதான் பிதாவாகிய தேவனை குமாரனாகிய கிறிஸ்துவை தவிர வேற யாராலையும் திருப்திப்படுத்தவே முடியவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு வாழ்வு, ஆசீர்வாதம் எல்லாமே. கிறிஸ்து இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை அல்லாமல் பிதாவிடம் போக முடியாது. நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு நற்கிரியைகள் செய்தாலும் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. இயேசுடைய நீதியினால் மட்டுமே நாம் நீதிமானாக முடியும். அவர் நமக்கு செய்த காரியம் அவ்வளவு பெரியது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். உலகத்தின் பாவம் தன்மேல் சுமத்தப்பட்டதின் நிமித்தமாய் பிதாவே என்று கூப்பிட முடியாமல் ஏலி ஏலி என் தேவனே, என் தேவனே என்றார். இந்த 4வது வாக்கியம் இயேசுவின் அதிகாரமாகிய ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதா பார்க்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஜனங்களாகிய நாம் வழி தப்பி திரிந்ததற்கு அவர் நம்மை தண்டிக்காமல் நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இதுதான் இயேசுவின் அன்பு. இந்த அன்பு ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்கவே முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, நம்மை ஒரு நாளும் புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இப்படிப்பட்ட அன்பான இயேசுவை நேசிக்க நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். நாம் அடுத்த பதிவில் 5வது வாக்கியத்தை பார்க்கலாம். ஆமென்.